பாஜக சமூக நீதிக்கு எதிரான கட்சின்னு முத்தரசன் பிரச்சாரம் வச்சிருக்காரு. சமூக நீதிக்கு ஆதரவான கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் அப்படின்றது அசைக்க முடியாத நம்பிக்கை. எங்களுடைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தான் சமூக நீதிக்கு எப்பயுமே குரல் கொடுத்துருக்கிறோம். இடஒதுக்கீடு தொடர வேண்டும் அப்படின்றதுதான் எங்கள் அனைவருடைய கோரிக்கை. எங்களுடைய அகில பாரத தலைவர் திரு நட்டாஜி அவர்கள் கூட பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கும் சமூக நீதிக்கு பின்னால் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சமூக நீதியை பத்தி பேசுறவங்க இன்னைக்கு எப்படி சமூக நீதியை பார்த்திருக்காங்கன்னு நமக்கு எல்லாம் தெரியும். கடந்த 3-4 மாசத்துக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைமைச் செயலாளரை சந்திச்சுட்டு வர்றார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். அவர் நாங்கள் என்ன தாழ்த்தப்பட்ட மக்களா, நாங்கள் என்ன 3ஆம் தர குடிமக்களான்னு கேட்டார். இதுதான் அவர்களுடைய சமூக நீதி. ஜட்ஜாவது ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு இடஒதுக்கீடு கிடையாது. கஷ்டப்பட்டு ஒருத்தர் ஜட்ஜ் ஆகிறாரு. அவருடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி அவர் ஜட்ஜ் ஆகிறாரு. அப்படி ஜட்ஜ் ஆகிறவரை கேவலப்படுத்தினது திராவிட முன்னேற்ற கழகம். அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஜட்ஜ் ஆகிறது ஆக்குனது திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்றாரு. இவங்க தான் இன்றைக்கு சமூக நீதியை பத்தி பேசுறாங்க. இது மட்டும் இல்லை, இது 2 உதாரணங்கள் தான். அவர்களுடைய எம்எல்ஏக்கள் பட்டியலின மக்களை வேலை செய்ய விடாம தடுத்திருக்காங்க. அவர்களுடைய எம்எல்ஏக்கள் மன்னார் சமுதாயத்தை இழிவுபடுத்தி பேசினாங்க. அவர்களுடைய எம்எல்ஏ ஒருத்தர் பட்டியலினத்தை சார்ந்தவரை செருப்படுத்திட்டு வர சொன்னார். இதையெல்லாம் தாண்டி ஊராட்சி மன்ற தலைவர்கள் வேலை செய்யாம விடுறது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த துணைத் தலைவர்கள். இவர்கள் மேல எல்லாமே ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வரல எந்த நடவடிக்கையும் எடுக்கல. இவர் தான் இன்னைக்கு சமூக நீதியை பத்தி பேசிட்டு இருக்காங்க. சார், பாஜகவில் இணைந்தாலும் நான் ஒரு பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லி குஷ்பு அவங்க சொல்லியிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க சார்? பாஜகவில் பெரியாரிஸ்டுக்கு இடம் இருக்கா? அவங்க பாரதிய ஜனதா கட்சியில சேர்ந்திருக்காங்க. அவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. சார், அண்ணா பல்கலைக்கழகம் தொடர்பாக தமிழக பாஜக தலைவருடைய உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார்? அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பிரச்சனையானது அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலர் அவர் சுதந்திரமா செயல்படுவதற்கு முயற்சிக்கிறார். அவரை சுதந்திரமா செயல்படக்கூடாது என்பது சில பேர் அதை செயல்படுத்துறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி உலகளவில் தரம் வாய்ந்த யூனிவர்சிட்டி. ஒரு தன்னிச்சையாக செயல்படுவதற்கு அவர்களை ஏன் தடுக்க வேண்டும் என்பது ஒரு புறம். அதே போல அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலர் அவர்களும் அரசாங்கம் என்ன மாதிரி நடைமுறை இருக்கிறதோ அதை அவரும் பின்பற்ற வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி. சிறப்பு அந்தஸ்து மூலமா அண்ணா பல்கலைக்கழகத்துல இடஒதுக்கீடு முற்றிலுமா பாதிக்கப்படும் சொல்லி அமைச்சரே சொல்லியிருக்காரு. அதே போல கூடுதல் கட்டணம் அதிகரிக்கப்படும், சிறப்பு அந்தஸ்து மூலமாக பாதிப்பு தான் ஏற்படும் சொல்லி சொல்லியிருக்காரு. சிறப்பு அந்தஸ்து மூலமா எந்த நேரத்திலுமே எந்த விதத்திலுமே இடஒதுக்கீடு பாதிக்கப்படாது. இடஒதுக்கீடு பாதிக்கப்படும் சொல்றது பொய். இடஒதுக்கீடு இஸ் a constitutional right. எல்லா இடத்துலயும் தான் இடஒதுக்கீடு இருக்கு. எப்படி இடஒதுக்கீடு எடுக்க முடியும்? எவ்வளவு பெரிய ஒரு சிறப்பு அந்தஸ்து கொடுத்தாலும் கூட இது ஒரு அடிப்படை இல்லாத கேள்வி தான். அடிப்படை இல்லாம தான் மக்கள் வெளியில பேசுறாங்க. நீட் தேர்வுல இப்ப இடஒதுக்கீடு பின்பற்ற முடியாத ஒரு சூழல். மருத்துவ படிப்புகளில் 27% ரிசர்வேஷன் கூட வாங்க முடியாத அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் இருக்குது. கேஸ் வந்த பிறகு ஜட்ஜ்மெண்ட் வந்தா அது முடியும். சுப்ரீம் கோர்ட் இடஒதுக்கீடு அளிக்கணும்னு கூறிய நிலையிலும் தற்போது இருக்க மத்திய அரசு இந்த ஆண்டு வழங்கப்படாதுன்னு மீண்டும் நேற்று மறுபடியும் இன்னும் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரல. ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாஜக அதுக்கான வாதாடி இருக்கு. ரிசர்வேஷன் கூடாது அப்படின்னு இந்த வருஷம் கூடாதுன்னு சொல்லிட்டு வாடகை அவங்களோட சார்பாக பாஜக வாதாடல, தவறாக சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அவருக்கு என்னது, ஸ்டாலின் எப்போ காலையில எந்திரிச்சாலே அவர் பாஜகவை குறை சொல்லணும்னா அவருக்கு தூக்கம் வராது. நல்லது செஞ்சாலும் அதை திருச்சி சொல்றதுதான் அவருடைய வழக்கமாக இருக்கிறது. சார், இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல திமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள்
சூரப்பா வந்து பதவி விலகணும், ஆளுநர் அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த கோரிக்கை நியாயமானது தானா? ஆளுநரை வந்து ஒரு ஆளுநர் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆளுநர் இல்ல, சூரப்பா அவருடைய வைஸ் சான்சலர் அவருடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அந்த யூனிவர்சிட்டியை இன்னும் மேல தரம் உயர்த்தணும்னு முயற்சி எடுத்துட்டு இருக்காரு. ஒரு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கும்போது அவர் பதவி நீக்கம் செய்யணுன்றதுல அவசியம் இல்லையே சார். அரசுக்கு எதிராகவும், அதாவது என்னன்னா அரசோட ஒப்புதல் இல்லாமலே வந்து மத்திய அரசுக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காரு. இது குறித்து விளக்கம் கொடுக்கன்னு சொல்லி தமிழக அரசும் வந்து அவங்களுடைய பைலாஸ் நீங்க பார்க்கணும். அவருக்கு வந்து பவர் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்கணும். தமிழக அரசு இந்த பாதிப்பு வரும்னு சொல்றத தவறா தமிழக அரசு ப்ரொஜெக்ட் பண்ணுதா சார் அண்ணா பல்கலை விவகாரத்துல? நான் தான் சொல்றேன், இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய பைலாஸ்ல கவர்னர், அண்ணா யூனிவர்சிட்டியோட வைஸ் சான்சலருக்கு என்னென்ன பவர் இருக்கு, அந்த பவர் அவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. தமிழக அரசு கேட்காம கடிதம் எழுதக்கூடாது அப்படிங்கிற, தமிழக அரசாங்கத்தை கேட்காம கடிதம் எழுதக்கூடாதுன்ற ரூல் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாத. வைஸ் சான்சலர் தான் அமைச்சர் வந்து கண்டித்து எழுதியிருக்காரு, சூரப்பாவை கண்டித்து எழுதியிருக்காரு. அதுதான் நான் இப்ப சொன்னேன். வைஸ் சான்சலருடைய பவர் என்ன, அவருடைய பவரை கூட தலையிடுறதுக்கு நம்ம யாருக்கும் அதிகாரம் இல்லை. நீங்க உத்தரவாதம் கொடுக்குறீங்களா சார் பாஜக சார்பில் அண்ணா பல்கலைக்கழகத்துல இடஒதுக்கீடு பிரச்சனை? ஏன்னா இது வந்து அண்ணா பல்கலைக்கழகம் கவர்மெண்ட்டுக்கான இது இடைப்பட்ட விவகாரம். ஓபிசி ரிசர்வேஷனுக்காக அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஓபிசி இடஒதுக்கீடுல உண்மையாலுமே ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்பதுல பாரதிய ஜனதா கட்சி அவங்க கூட தான் நிக்கிறோம். இடஒதுக்கீடு அவங்களுக்கு வாங்கி கொடுப்பதில் நாங்கள் தான் தயாராக. சார், தெலுங்கு பேசக்கூடியவர்களுக்கு 20 எம்எல்ஏ சீட் வேணும்னு சொல்லி பிபி துரைசாமி பேசியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? கூட்டத்துக்கு மக்கள் மத்தியில் அதுக்காக பேசியிருக்காங்க. சார், நீங்க கொண்ட இந்த பெரியாருடைய பிறந்தநாள் அப்போ நீங்க வந்து பெரியாரோட பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்வது எந்த தயக்கம் இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு உங்ககிட்ட டெல்லி மேலிடம் ஏதாவது விளக்கம் கேட்டாங்களா சார்? ஏங்க இதுக்கெல்லாமா விளக்கம் கேட்பாங்க? இல்ல உங்களுக்கு எப்படி வந்து பாஜக கொள்கைகளுக்கு முரணாக ஈவரை பற்றி பாஜக கொள்கை வந்து ஒரு நல்லது ஒருத்தர் செய்யறாருன்னா யார் நல்லது செய்தாலும் வரவேற்போம். யார் நல்லது மக்களுக்கு சமுதாயத்திற்கு நல்லது செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை வரவேற்போம். முத்தையா முரளிதரனுடைய வாழ்வியல திரைப்படமா விஜய் சேதுபதி எடுக்கிறாங்க அப்படின்றதுக்காக கடுமையா எதிர்ப்பு வந்திருக்கு. உங்களுடைய பார்வை எப்படி சார்? எல்லாருமே கருத்துரிமை பத்தி பேசுறீங்க, பொதுமக்களும் பேசுறாங்க, மற்ற கட்சிகளும் பேசுறாங்க. அவங்க ஒருத்தர் சினிமா எடுக்கிறத ஒருத்தர் சினிமா ஒருத்தருடைய கருத்துரிமை, அதுல நடிக்கிறது அவருடைய தனிப்பட்ட உரிமை. இதுல எதுக்கு நம்ம வந்து ஒருத்தர் ஒரு சினிமாவை எடுக்கிறது சினிமாவில் நடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன? முத்தையா முரளிதரன் தமிழின துரோகி அப்படிங்கிற ஒரு முத்திரை குற்றப்படுறத நீங்க ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா சார்? முத்தையா முரளிதரன் தமிழ்நாட்டுக்காரர்கள், அவங்களுடைய வம்சம் வந்து தமிழ்நாட்டில இருந்து போயிருக்குன்னு தான் சொல்றாங்க, அவர் தமிழர்னு தான் சொல்றாங்க. ராஜபக்சே அவர் ஆதரிச்சிருக்கிறாரு சார், அதை எப்படி பாக்குறீங்க? அதுக்காக தான் அந்த எதிர்ப்பே வருது. அப்படி பார்த்தா நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவங்க, காங்கிரஸ் வந்து ஈழத்தமிழ்நாட்டுல ஈழத்துல கொத்துப்பட்டாக என்னுடைய தமிழ் சொந்தங்களை கொலை செஞ்சாங்க, கொலையில் செய்தார்கள். அதற்கு சப்போர்ட் செஞ்சது திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் அரசு. அவர்கள் மேலதான் நடவடிக்கை எடுக்க தலைவர் அவர்களுக்கு கட்டபொம்மன் வீரபாண்டிய கட்டபொம்மன் அறக்கட்டளை சார்பாக ஒரு சால்வை பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. கார் நம்பர் 533. கார் நம்பர் 533 யார் வந்ததுன்னு பாருங்க. வெளியில கார் பார்க்கிங் மற்றவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு. தயவு செய்து உடனடியா அந்த காரை வந்து ஸ்விஃப்ட் கார், ரெட் கலர் ஸ்விஃப்ட் கார், யாரா இருந்தாலும் கொஞ்சம் அதை தூரமா பார்க்க சொல்லிட்டு வாங்க. இப்போது ஸ்ரீ ராமகிருஷ்ண தங்குசி அவர்கள், பிரசிடென்ட் ஆஃப் வேர்ல்ட் ஆரிய மகாசபா அவர்களுக்கு ஒரு சிறிய மரியாதையுடன்
வீரபாண்டிய கட்டபொம்மன் சேவாரத்ன விருது வழங்கப்படுகிறது. Sri P.K. Ashok Kumar, Advocate, President, Right International Organization. Tirumati Purnima Worker Events. Sri P.V. Krishna Rao, former correspondent, SKPW College. எல்லாரும் கொஞ்சம் கை தட்டினா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஸ்ரீமதி ஸ்ரீலதா, பிரசிடென்ட் வான். டாக்டர் ஜெயபிரகாஷ், ஆலந்தூர். Sri Gopal, the Hindu Employees Union. Sri R. Shankaran, Treasurer, AITF, Vice President, Telugu Brahmana Mahasabha. Sri Mohanusri, Principal, Kanika Parameshwari Arya Vaishya Women's College. Dr. C.M.K. Reddy, All India Telugu Federation. Request Mr. Shankaran to receive this award on behalf of Mr. Reddy. All India Telugu Federation వారు లాస్ట్ ఇయర్ వైస్ ప్రెసిడెంట్ వెంకయ్య నాయుడు గారిని పెట్టి ఈ వారసుని పెట్టారు.